நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தே. இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வரேன். உங்களை யார் இங்க வர சொன்னா? எதுக்கு வந்தீங்க? ஏய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னே கேட்டுட்டு இருக்க. அவ அப்படித்தான், எப்பவுமே இப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கா. ஏய், ஒழுங்கா உட்காந்து பேசிக்கிட்டு வாரேன். மாப்பிள்ள, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. உடனே என்னைய முறைக்க ஆரம்பிச்சிருவா. ஏன் ஐசு முறைக்கிற? உட்காரு. எப்படி இருக்க ஐசு? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, இருக்கேன். என்ன, ரொம்ப சலிப்பா தான் இருக்கீங்க போல இருக்கு. என்னடி செய்ய? அவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்ல, அப்ப சலிப்பா தானே இருக்கணும். ஆ, முழிப்பீங்க முழிப்பீங்க. சரி, டாக்டர்கிட்ட போனியா? என்ன சொன்னாங்க? ஆ, புதுசா என்னத்தை சொல்லிட போறாங்க? நீ தாண்டி சரியில்லை, உன் பிள்ளையெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ, நீ ஏன் சரியில்லையா? ஆ, புருஷன் அங்கிட்டும் பொண்டாட்டி இங்கிட்ட இருந்தா எப்படி சரியா இருக்கும்? எல்லாம் உங்க நினைப்புல தான் இருக்கேன், அதான் சரியில்லாம இருந்திருப்பேன். பரவாயில்லையே, இப்போவாது உனக்கு என் நினைப்பு வந்துச்சே. என்னங்க நீங்க, உங்க நினைப்பு இல்லாமலா இருக்கும்? வேண்டான்னு ஒதுங்கி இருக்கேன், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிரு ஐசு, என்னால தானே உனக்கு இம்புட்டு கஷ்டமோ. ஏங்க, அதுல என்ன இருக்கு? நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் என் நேரம், நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும்னு இருக்கு. அதனால என்னங்க? ஐசு, உனக்கு ரொம்ப தான் பெருந்தன்மை. நேத்து என் கூட வேலை பார்க்குறவா வந்திருந்தா. என் கூட படிக்கிற காலத்தில் ஒன்றா படித்தா. இப்போ வெளிநாட்டில் இருந்து இங்கே வேலை மாத்தலாகி எனக்கு மேனேஜராக வந்திருக்கா. அவ எப்பவும் போல யதார்த்தமா வாடா போடான்னு பேசிட்டா பார்த்துக்க. ஐயோ, இவ வந்தாலே வரத்து. என்னாச்சுங்க? என்ன சொல்றீங்க? உங்க கூட படிச்ச பொண்ணா? ஆமா ஐசு, நீ எவ்வளவு யதார்த்தமா கேக்குற. எப்பப்பப்பப்பா, இவ சந்தேக புத்திக்கு அளவே இல்லை. எது கெடுத்தாலும் சந்தேகம். என்ன சொல்ற? எல்லாம் என் நேரம், என் தலை விதி. நல்ல வேலை அம்மா வீட்டில் இல்லை. அம்மா மட்டும் இருந்துச்சுன்னா சண்டை 2 இருக்கும். இந்த அனிதா மாறவே மாட்டாளா? எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். எங்கிட்ட தான் பேசக்கூடாதுங்கிறா. இப்போ ஊர்ல யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னா எப்படி? அவ இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டா. அவளை மாத்தவே முடியாது. என்ன செய்ய, நாம வாங்கிட்டு வந்த வரோம் இப்படித்தான் இருக்கு. சரிங்க, விடுங்க, கவலைப்படாதீங்க. ஏதாவது சாப்பிடுங்க, எடுத்துட்டு வரேன். நீ வேற சும்மா இரு. அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நீ உடம்ப பார்த்துக்க. அத்தைக்கிட்ட வளகாப்பு எப்போ வைக்கலான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இப்ப வளகாப்பு பண்ணி மட்டும் என்ன பண்ண போறோம்? இங்கேயே வளகாப்பை போட்டு இங்கே தானே உட்காரணும். இதுல என்ன இருக்கு? இப்ப நீங்க வளகாப்புன்னு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், ஆடுன்னு ஆடுவா. அதுக்காக அவளுக்கு பயந்துக்கிட்டு ஏன் பொண்டாட்டிக்கு நான் வளகாப்பு பண்ணாம இருக்க முடியுமா? உனக்கு வளையல் பண்ண கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு வரணும். அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எதுக்குங்க? உங்களை யாரு வளையல் எல்லாம் பண்ண கொடுக்க சொன்னா? ஏங்க, தங்கமா போடணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வாங்க போதும். ஏய், சும்மா இரு. ஏன் பொண்டாட்டிக்கு நான் வாங்கிட்டு வரேன், இதை யாருக்கிட்ட கேட்கணும்? சரி சரி, உடனே கோவிச்சுக்காதீங்க. என்ன மாப்பிள, ஒரே ரொமான்ஸ் தான் போல. ஐயோ மச்சான், நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்க தங்கச்சி அப்படியே ரொமான்ஸ் பண்ணத்தான் விட்டுருவா. சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி. எப்படி இருக்கீங்க மச்சான்? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அனிதா எப்படி இருக்கா? அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க, நாங்க நல்லா இருக்கோம். என்ன செய்யறது? சரி மச்சான், அப்ப நானும் கிளம்புறேன். ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ள, தங்கச்சிக்கு வளகாப்பு வைக்கலான்னு நினைச்சிருக்கோம். சரி, உங்ககிட்ட பேசலாமேன்னு இருந்தேன். என்னன்னு இது நீ? நான் இங்க தானே இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உனக்கு எதுக்கு வீண் செலவு? ஏன் ஐசு, இந்த அண்ணன் அதை கூட உனக்கு செய்யக்கூடாதா? சும்மா இரு. இப்பதான் அவகிட்ட கேட்டேன். நானும் வளையல் பண்ண கொடுத்துருக்கேன். அதான் வளகாப்பு வச்சிடலாம்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கேயே இருக்கிறதுக்கு என்ன வளகாப்புங்கிறா. அவ அப்படிதான் சொல்லுவா. நல்ல நாள் பார்த்துட்டு
அப்புறமா நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரிங்க மச்சான், அப்ப நான் கிளம்புறேன். சரி, வரேன் ஐசு. உடம்பு பார்த்துக்க. சரிங்க. ஐசு, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயோ அண்ணே, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சாப்பிட்டியாம்மா? வாண்ணே, நீ வரட்டும் தான் இருந்தேன், சேர்ந்து சாப்பிடுவோம். சரிம்மா. அண்ணே, அண்ணே. என்ன தம்பி, யார் நீங்க? என்ன வேணும்? அண்ணே வீட்ல இல்லையா? அவர் ஏதோ வேலையா வெளியே போயிருக்காரு. என்னன்னு சொல்லுங்க, வந்த உடனே நான் சொல்லிடுறேன். இல்லக்கா, அண்ணே வளையல் பண்ண கொடுத்துருந்தாங்க. அதான் அப்பா சொல்லி விட்டாங்க, இன்னும் 2 நாள் ஆகுமா, பெங்களூர்ல இருந்து வரணுமா. புது டிசைனால கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்ல சொன்னாங்க. ஓ சரி, நீ கிளம்புப்பா, நான் சொல்லிடுறேன். சரிக்கா, அப்ப நான் வாரேன். வளையல் பண்ண கொடுத்துருக்காரா? யாருக்கு? அந்த மகாராணிக்கா தான் இருக்கும், பின்ன நமக்கா எடுத்து கொடுப்பாரு? உனக்கு 5 ரூபா கண்ணாடி வளையல் போதும்னு கண்ணாடி வளையல் தானே போட்டாரு. மகாராணி உண்டாயிருக்கான்னதும் தங்கத்துல வளையல் பண்ண கிளம்பிட்டாரோ? வரட்டும். வாங்க வாங்க, போன காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? என்னடி அதிசயமா இருக்கு, வாங்க வாங்கன்னு வரவேற்கிறத பார்த்தா பலமா வரவேற்பா இருக்க. என்ன 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 என்னன்னு என்னைய கேட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே எங்கேயோ வெளியே போயிட்டு வரேன்னு போனீங்க, அதான் உங்களை கேட்குறேன். ஓ, வெளியே போன விஷயத்தை கேக்குறியா? ஆமா, ஐஸ்வர்யாவை பார்க்க போனேன். எப்போ வளகாப்பு பண்ணலாம்னு கேட்டுட்டு வந்தேன். ஐயோ, நினைச்சாலே உள்ளூர பூரிக்குது. என்னமா புருஷன் இருக்கேரு, அவ எள்ளுன்னா நீர் என்னையால நிக்கேரு. வளகாப்புக்கு என்ன வளையல் எல்லாம் பண்ணியாச்சா? என்ன ஒரு 10-20 பவுன்ல பண்ணிருப்பீரா? ஆமா ஆமா, ஓ நகையும் கொடு, சேர்த்து அழிச்சு அவளுக்கு வளையலா பண்ணி போட்டுருவோம். வக்கத்த கழுதைக்கு வளகாப்பு ஒண்ணுதான் கேக்குதுன்னு அதுக்கு ஏன் நகையை கொடுக்கணுமாக்கும்? அதான் கடையில போய் தங்க வளையல் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கீர்ல. பரவாயில்லையே, எனக்கு முந்தி உனக்கு நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருது. இப்ப அந்த லட்சுமி அக்கா கூட குசும்பு சொல்றது இல்லையே, மாறிட்ட. அப்படி யாரு உனக்கு விஷயத்த சொன்னா? இது செய்ய கொடுத்தது உண்மைதானே? அதான் கடைக்கார பையன் வந்தான், இன்னும் 2 நாள் ஆகுமா, அதுக்கப்புறம் தான் வளையல் வருமா. என்னமோ புது டிசைனா கொடுத்திருக்கிறாம்ல, பெங்களூர்ல இருந்து வரணுமா, அதான் சொல்லிட்டு போறான். அட பாவி பைய, இன்னும் 2 நாள் ஆகுங்கிறானா? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீர் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீரு? எனக்கு வளகாப்புக்கு மட்டும் 5 ரூபாய்க்கு கண்ணாடி வளையல வாங்கி போட்டீரு, அவளுக்கு மட்டும் தங்கத்துல பண்ணுவீரோ? ஓ, பிரச்சனை அதுதானா? அடியே, எவன் இப்போ கண்ணாடி வளையல் உனக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறான்? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லும். அவளுக்கு மட்டும் தங்கத்துல வளையல் பண்ண கொடுத்துருக்கிறாமே. ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் அவ என் மூத்த பொண்டாட்டி இல்ல, அதனாலதான் அவளுக்கு தங்கத்துல வளையல் பண்ண கொடுத்துருக்கேன். பொங்கலுக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூட்டட்டும், உனக்கும் 2 வளையல் தங்கத்துல எடுத்து தரேன். ரொம்ப முக்கியம். எப்ப பார்த்தாலும் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தானே வைக்கிறீரு. உமருக்கு அந்த பண்டாட்டினா வசதியா இருக்கு, என்ன கண்டாலே ஆக மாட்டுக்கு. நான் கேட்ட பிறகு எனக்கு நீர் வாங்கி தருவீரோ? ஒரு மண்ணு வேண்டாம். அடியே, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவளும் நீயும் எந்த வித்தியாசமும் இல்லை. 2 பேரும் ஒண்ணுதான். அவ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உண்டாயிருக்கா. அதனாலதான் சரி வளையல் பண்ண கொடுப்புமேன்னு கொடுத்தேன். முதல்ல உன்னையும் கூட்டிட்டு போய் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும்னு இருந்தேன். நீ தான் எதுக்கு எடுத்தாலும் ஆடுவல்ல, பின்ன உங்ககிட்ட என்னத்தை கேட்க, அதான் நானே பண்ண கொடுத்துட்டேன். ஏய், கோவிச்சுக்காத பிள்ளை, உனக்கும் அதே டிசைன்ல வாங்கி தரேன். ஒன்றும் வேண்டாம், அவ வேற நான் வேற. அவளுக்கு பண்ண மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். எனக்கு எப்போ வேணுமோ நானே கேட்டுக்குவேன். என்ன அதிசயமா இருக்கு, மழை கிள வருதா என்ன? உன் குணமே மாறி போச்சே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னதான் இருந்தாலும் அவ நடையர்னு உண்டாயிருக்கா. இந்த நேரம் பார்த்து அவகிட்ட என்னத்துக்கு மல்லுக்கு நிற்கணும்னு தான். அடேங்கப்பா, நீங்க மாறிட்டீங்களாக்கும். நான் எப்பவும் இப்படித்தான் இருக்கேன். எங்க அம்மா தான் வந்து ஏதாவது புத்தியில சாணி தெளிச்சு விட்டுரும். என்ன செய்ய சொல்றீரு? உடனே கோவம் உச்சாணியில ஏறிடுது. இப்போவாது ஒத்துக்கிறியே உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. எங்க அம்மாவும் காரணம் தான். சில சமயம் எனக்கும் தான் பேய் பிடிச்சிருது. என்ன செய்ய, என்னால உமரை விட்டு கொடுக்க முடியல. அதான் மொத காரணமே. சரி சரி, புலம்பாத. ஆமா, எப்பதான் வளகாப்ப வச்சிருக்காவலாம்? ஏன் வளகாப்புக்கலாம் அவ வந்து வளையல போட்டா,
ஆனா அவ வளையகாப்புக்கு நான் இல்லாத பேச்செல்லாம் பேசியிருக்கேன், என்ன இங்க கூப்பிடுவா? அதெல்லாம் அவ மனசுல வச்சுக்க மாட்டா. அவ கூப்பிடத்தான் செய்வா. நீ போகணும்ல. ஆமாங்க, அது உண்மைதான். அவ கூப்பிடுவா, நான் போவனோ என்னமோ அது எனக்கு தெரியல. எனக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருது. என்ன செய்ய? நீர் அவட்ட 4 வார்த்தை அன்பா பேசினீர்னா எனக்கு பொறுக்க மாட்டுக்கு. நான் தான் உண்மையே சொல்றேனே. சரி சரி, வருத்தப்படாத. எல்லாம் சரியாயிரும். உன் குணம் நாளாக ஆக மாறிடும். உங்க அம்மா மட்டும் இங்க வராம இருந்தா போதும். சரி சரி, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எல்லாம் பேச்ச மாத்திரடி. வா வா சாப்பிடுவோம். பையன் என்ன பண்றான்? அவனை இப்பதான் குளிப்பாட்டி போட்டேன், நல்லா தூங்குறான். நீங்க வாங்க. அம்மா சாப்பிட்டுச்சா? நீங்க சாப்பிடாம என்னைக்கு உங்க அம்மா சாப்பிட்டுருக்காங்க? உட்கார்ந்துருக்காங்க, வாங்க. சரி சரி, வா சாப்பிடுவோம்.